2030க்குள்ளே நம்மளுடைய க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் லெவலை எவ்வளோ குறைக்கணுமா? 45%. இன்னும் 6 வருஷம் தான் இருக்க. குறைக்க போகிறோமா? எங்கே இருக்கிறோம் நம்ம? இந்த 5 லேயர்ஸ் இருக்குல்ல, அந்த 5 லேயர்ஸும் கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. திஸ் கால்ட் அட்மாஸ்பியரிக் கொலாப்ஸ். அந்த அட்மாஸ்பியரிக் கொலாப்ஸ் நடந்ததுன்னா உங்களுக்கு கிளைமேட் சேஞ்செலாம் தேவையே இல்லை. எனஃப், யூ காட் எனஃப் ப்ராப்ளம்ஸ் டு ஹேண்டில். எனர்ஜி பேலன்ஸ். அந்த எனர்ஜி பேலன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த WMO அண்ட் நாசாலாம் என்ன கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா, வர எனர்ஜிலேருந்து எவ்வளோ எனர்ஜி திரும்பி போகுது அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது, அண்ட் அந்த எனர்ஜி பேலன்ஸ் தட் இஸ் ரிமைனிங் ஆன் பிளானட் எர்த் இஸ் பிகமிங் பாசிட்டிவ் அண்ட் தட் இஸ் இன்க்ரீசிங் டே பை டே. தட் எனர்ஜி பேலன்ஸ் இஸ் இன்க்ரீசிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த கால்குலேட்டட் இட் என்ன கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா வந்து டூரிங் 71 to 2018 89% of the heat went into the ocean and 6% to the warming of the land and 6% to the melting ice and 1% to the warming of the atmosphere. இந்த சேஞ்சஸ் இருக்குல்ல, இதுவே மாறிட்டு இருக்கு. இப்போ அந்த எனர்ஜி பேலன்ஸை எது அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா ஓஷனை தான் அதிகமாக பாதிக்குது. பட் இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த சேஞ்சஸ் வந்து கூட அது இந்த காம்போசிஷன் கூட அதிகமாக மாறிட்டே இருக்குது. அண்ட் இதில் நாசா என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா வந்து 2022 எனர்ஜி பேலன்ஸ் வாஸ் கால்குலேட்டட். எவ்வளோ பேலன்ஸ் எனர்ஜி பிளானெட்டில் நிற்குது அப்படிங்கிறது அவங்க என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் 1.64 watts per square meter. 1.64 watts per square meter ஒரு சதுர மீட்டருக்கு. அப்போ அதோட அது என்னன்னு கேட்டாங்கன்னா, அண்ட் திஸ் இஸ் ஈக்குவலன் டு சம்திங் லைக் 1 million ஹிரோஷிமாவில் போட்ட அந்த ஆட்டம் பாம்புங்க சமம் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ ஹீட் இட் ப்ரொடியூசஸ். அப்படின்னா இது இப்போ இது அதிகமாகிட்டே போகுது. எனர்ஜி பேலன்ஸ் வந்து 2021 வந்து கம்மியாக இருந்தது. இப்போ இட் வாஸ் 1.52. 22 it is 1.64. It is increasing and it is equivalent to millions of atom bombs. ஸோ அதோட ஹீட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் வாட் இஸ் ரியலி. இல்லைன்னா வந்து ஒரு குளோபல் லெவலில் அவ்வளோ பெரிய இடத்துல வந்து கிளைமேட்டை மாற்றுறதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா? அதுதான் வந்து இந்த தட் இஸ் வாட் திஸ் எனர்ஜி இஸ் ஆல் அபவுட். திஸ் எனர்ஜி பேலன்ஸ் இஸ் ஆல் அபவுட். நோ தேர் இஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் வார்னிங். என்ன வார்ன் பண்ணுறாங்கன்னா 3.3 to 3.6 billion people across the world. Total population of the earth is 8 billion இல்லை? So 3.3 to 3.6 billion people are going to be extremely affected, very badly affected. They are in a very vulnerable situation அப்படின்னு சொல்கிறாங்க. Because of the climate, water, food and health nexus. இது எல்லாமே ரொம்ப க்ளோஸ்லி இன்டர்ரிலேட்டட். என்னென்னு பாருங்கள், climate, water, food and health ஒன்றுக்கு ஒன்றுமே பின்னி பிணைஞ்சிருக்கு. அது ஒன்று பாதித்தாலும் இன்னொன்று பாதிக்க போகுது. ஸோ அதில் அந்த கான்டெக்ஸ்டில் வந்து about 3.6 billion people are in a very vulnerable situation. The strict warning from IPCC என்ன சொல்கிறாங்க? The IPCC report released in 2022 warned that world would have to cut down greenhouse gas emissions by about 45% by 2030. 2030க்குள்ளே நம்மளுடைய க்ரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷன் லெவலை எவ்வளோ குறைக்கணுமா? 45%. இன்னும் 6 வருஷம் தான் இருக்க. குறைக்க போகிறோமா? எங்கே இருக்கிறோம் நம்ம? இது வந்து IPCC சொல்லுதுங்க. 192 கண்ட்ரீஸ்லேருந்து போகிற சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. இதை பண்ணுங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க. அவங்க பாட்டு அடுத்த 7th ரிப்போர்ட் வருமா பாப்பா? எப்போ வரும்? அடுத்தது 8th ரிப்போர்ட் வரும். அவங்க பாட்டு ரொம்ப கடமையை ரொம்ப அழகாக செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம 2030க்குள்ளே நம்மளோட க்ரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷனை 45% குறைக்கணுமா? இல்லைன்னா என்ன பண்ண போகிறோம்? we are already close to 1.4 degrees C on an average. 1.5 நம்ம we are reaching very very close. என்ன பண்ண போகிறோம்? No, key takeaway from the IPCC என்னென்னா, we need 1.7 earths to sustain today. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பூமி போகாது, உங்களுக்கு 1.7 பூமி இருந்தால் தான் இன்றைக்கி இருக்கிற பாப்புலேஷன் உங்களோட லிவிங் ஸ்டாண்டர்டுக்கு உங்களால் இருக்க முடியும். நம்மகிட்ட இருக்கிறது ஒரு பூமி தான். என்னடா பண்ண போகிறீங்க? More than 5 million people die every year globally because of the climate change induced disasters. Every year 5 million people are dying. So this is going to increase. ஸோ இது வேண்டாம் சொல்லிட்டோம் நம்ம, இது வேண்டாம். ஸோ இந்த அட்மாஸ்ஃபியர் பற்றி பேசுகிறோம் நம்ம. அட்மாஸ்ஃபியர் வந்து நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா? அபவுட் 372 up to even 400 kilometers
distance வரைக்கும் அந்த ஸ்பேஸ் வந்து from the planet Earth belongs to planet. அந்த 400 கிலோமீட்டர் உயரம் இருக்கிற அந்த பிளானட்டோட அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து இட் பிலாங்ஸ் டு பிளானட். அந்த 5 லேயர்ஸ் இருக்குது. அதில் ஓசோன் லேயர் ஒன்று, அதில் ட்ரோபோஸ்பியர் இருக்குது, ஓசோன் அண்ட் ஸ்ட்ரைட்டோஸ்பியர், மெசோஸ்பியர், தெர்மாஸ்பியர் அண்ட் எக்ஸாஸ்பியர்னு. இது 5மே அந்த த்ரூ ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ரேடியேஷன்லாம் கட் பண்ணி நமக்கு ஹீட்டை கொடுக்குதுங்க. இப்போ சயின்டிஸ்ட் என்ன ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்கன்னா, இந்த கோர்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் அவங்க சொல்கிறது 2048 அண்ட் இந்த கோர்ஸ் ஆஃப் அதர் 50 years or so இந்த 5 layers இருக்குல்ல, அந்த 5 layers கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. இஃப் this called atmospheric collapse, அந்த அட்மாஸ்ஃபியரிக் கொலாப்ஸ் நடந்ததுன்னா உங்களுக்கு கிளைமேட் சேஞ்செலாம் தேவையில்லை. எனஃப் you have got enough problems to handle. So the atmosphere will not be anymore your natural capital. Natural capital நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அந்த அட்மாஸ்ஃபியர் அது இனிமேல் நேச்சுரல் கேபிட்டல் இருக்க முடியாது. அட்மாஸ்ஃபியரிக் கொலாப்ஸ் will happen if you are going to increase your greenhouse gas emissions indefinitely. அப்புறம் ஹைட்ரோஸ்பியர் பற்றி நம்ம பேசுகிறோம், முன்னாடியே பேசியிருக்கிறோம். நம்ம சொன்னோம், நம்ம உங்களுக்கு எல்லாமே தெரியும், கடலால் சூழ்ந்தது, 4/3 சொல்ல வேண்டாம். 97.5% ஆஃப் வாட்டர் கடல் தண்ணி தான். சரி இல்லையா? 2 லிட்டர் தானே நமக்கு மீதி இருக்குது. 2 லிட்டரில் எங்கே இருக்குது அந்த 2 லிட்டர் தண்ணி? ஐஸாக இருக்குது. 1.5 லிட்டர் ஐஸ் போயிடுச்சு, மீதி 1 லிட்டர் தான் இருக்குது. அந்த 1 லிட்டர்லேயும் 0.6 லிட்டர் 600 ml வாட்டர் பூமி கீழே. அந்த பூமி கீழே இருக்கிறதுல 0.4 இஸ் யூ கான்ட் ஆக்சஸ். இட்ஸ் கால்டு ஃபாசில் வாட்டர். அதில் 0.2 200 ml வாட்டர் தான் நீங்கள் மோட்டரை போட்டு இறக்க முடியும். பூமிக்கு மேலே இருக்கிறது 400 ml வாட்டர். அந்த 400 ml வாட்டர் தான் நம்ம பார்க்குற அந்த காவேரி, வைகை, கேஞ்சஸ், குளம், குட்டை, ஏரி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சுத்தமாக இருக்காங்க, அதுவும் காலி. ஸோ என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? ஸோ வாட்டர் ஃபியூச்சர்ஸ் இஸ் ரியலி bleak. On the one hand, your water demand is increasing. On the other hand, water availability is declining, and the level of pollution of the water bodies is increasing, and the extent to which groundwater body, the groundwater level is declining is very rapid, and we are not only over-exploiting, and we are mining and resulting in depletion. So what are we going to do? Enna panna porom? So the water futures is really going to, that's about the water future. So they were the hydrosphere. Hydrosphere is actually extremely important, and in fact நம்ம இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து கடலுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாமல் நினைக்கிறோம். நம்ம அப்படி தானே? சம்மந்தம் இருக்கா? பீச்சுக்கு போனால் சம்மந்தம் இருக்குது. பீச்சுக்கு போனால் டெஃபினட்டாக சம்மந்தம் இருக்குது. அங்கே என்ன வாங்கி சாப்பிடுவோம், ஜெயிலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், காற்று வாங்குவோம். அந்த சம்மந்தம் நம்மளாம் நினச்சிட்ருக்குறோம். அந்த பீச், அந்த கடல் இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாதுங்க. எப்படி தெரியுமா? எப்படி? பவளப்பாறைகள், அப்புறம் மூச்சு விடுறோம் நம்ம. சரி, அப்புறம் முக்கியமான விஷயங்க நமக்கு கார்பன் சிங்க். சரி, எல்லாருமே கரெக்டான ஆன்சர் சொல்கிறீங்க. ஃபுட்டு, சரி. ஸோ ஃபுட்டு, கார்பன் சிங்க், டெம்பரேச்சர், அது எல்லாம் சரி, எல்லாமே சொல்கிறீங்க. அப்புறம் வெதர், ஓஷன். Very good. That is the biggest point. The 50% of the oxygen that you get, 50% comes from ocean. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடல் இல்லை என்றால் நாம் உயிரை இல்லை. 50% கடல். முன்னாடியே சொன்னேன், இந்த கிளைமேட்டோட இன்ஜின், எந்த கிளைமேட் வந்தாலும், கிளைமேட் சேஞ்சோ இல்லை கிளைமேட்டோ, கிளைமேட்டோட இன்ஜின் இன்றைக்கி நடக்கிறது என்ன, எல்லாமே மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு இன்ஜின் இருக்குன்னா அது கடல் தான். ஸோ அந்த இன்ஜின் இல்லைன்னா நம்மளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் ஆக்சிஜன், 50% ஆஃப் தி ஆக்சிஜன் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஓஷன்ஸ். சரி, நம்ம கடலுக்கு என்ன திருப்பி கொடுக்குறோம்? குப்பை. ஸோ அவ்வளோ நம்ம உயிர் காற்று கொடுக்குற அந்த கடலுக்கு நம்ம திருப்பி நம்ம பண்ணுற ஒரு உதவி என்னன்னு கேட்டிங்கன்னா, குப்பையை திருப்பி கொடுத்துட்றோம். டுடே தி ஓஷன் இஸ் கன்சிடர்ட் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டஸ்ட்பின். கரெக்டாப்பா? குப்பை தொட்டி தானே? என்ன நியாயம் இது? இதுதான் நம்மளுடைய திருப்பி கொடுக்குற ஒரு தாராள மனப்பான்மை நமக்கு. எல்லாரும் பிளாஸ்டிக் பாட்டில் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்.
ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தெரியுமா குளோபலி we are discarding water bottles? எஸ்டிமேட்டட் தான் அது கூட. we are discarding 1 million water bottle per second, and globally, and you multiply it by 60 to get it for a minute, and another 60 to get it for an hour, by 24 per hour, per day, week, month, year, and so on. அதில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய பெரியவங்களாம் இல்லைன்னா we are recycling 60% of it அப்படின்னு. பொய்யுங்க, அத்தனையும் பொய். 60% ரீசைக்கிள் பண்ணுறாங்களா? நீங்கள் எங்கே பார்த்தாலும் பாருங்களேன், நம்ம ஊர்லேயே எங்கே பார்த்தாலும் வாட்டர் பாட்டில் இருக்க. ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தால் நீங்கள் அதெல்லாம் அங்கே போட்டு விடுவீங்களா? நீங்கள் அதில் ப்ராஃபிட் இருந்தால் பேங்காக்கில் மட்டும்தாங்க பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறாங்க சூட் கேஸ் பண்ணுறாங்க, ப்ரீஃப் கேஸ் பண்ணுறாங்க, சேர் டேபிள் பண்ணுறாங்க. இதுனா அதெல்லாம் அந்தளவுக்கு உலக அளவில் பெரிய அளவு இல்லை. இன்ஃபேக்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஷிப் லோட் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் அவங்களோட வேலை. அவங்க எதோ நாய் தோலா, மாட்டு தோலா, பிளாஸ்டிக் பாட்டிலா, குப்பையா, அதுன்னு இதுக்கு வாங்கிறதுக்கு ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், ஈவன் இந்தியா, குஜராத் போர்ட்டில் போய் பாருங்கள் நீங்கள், அகமதாபாத்தில் எவ்வளோ நம்ம குப்பையை வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இம்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம் ரீசைக்கிளிங்காகுது. ஸோ தட்ஸ் வாட் தே டூ. அதனால் அவங்க ரீசைக்கிள் பண்ணுறேன் நான் நம்பவே மாட்டேன். நான் ஒன்லி 30% இஸ் ரீசைக்கிள்டு. தி 70% ஆஃப் இட், அந்த 70% மோஸ்ட் ஆஃப் இட் கோஸ் டு தி sea. That's the biggest problem. And not only that, the sea also is absorbing all kinds of problems. இது பாருங்கள், என்னென்ன பெட்ரோலியம், ஹைட்ரோகார்பன் லீக்ஸு, பிளாஸ்டிக்ஸு, இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ட்டு, பெஸ்டிசைட்ஸு, ஹெவி மெட்டல்ஸு, சிவேஜ், ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டு அண்ட் தி தெர்மல் எஃப்ளூயன்ஸ். ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டு கூட கண்ணுக்கு தெரியாமல் கொண்டு போயிட்டு டம்ப் பண்ணுறாங்க. ஸோ திஸ் வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங். அண்ட் அட் திஸ் ரேட் யுவர் ஓஷன் கேன் நெவர் பி யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் இஸ் கோயிங் டு ரியலி ஹிட் யூ பேக். அது எப்படின்னு தெரியாது நமக்கு, அதனால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. டுடே திஸ் இஸ் அவர் கண்டிஷன். ஸ்னாப்ஷாட்ஸ் ஆஃப் தி பொல்யூட்டட் ஹெவிலி டேமேஜ்டு ஹைட்ரோஸ்பியர். இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. நீங்கள் பல வகையில் பாருங்களேன், இருக்கிற எந்த ஆறாக எடுத்தாலும் இதுதான் இன்றைக்கி நிலைமை. குப்பை எங்கே பார்த்தாலும், சாலிட் வேஸ்ட்டு, எஃப்ளூயன்ட்டு, எல்லா ரிவரும் ஆல் ஓவர் த கண்ட்ரி. இன்ஃபேக்ட் ராமசாமி ஐயர்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியுமா? இல்லை சிபி ராமசாமி ஐயர் இல்லை. ராமசாமி வாஸ் அ ஃபார்மர் வாட்டர் ரிசோர்ஸ் செக்ரட்டரி. He wrote a book. In fact, I also contributed a chapter in that. The title of that book is In Search of a Living River in the country. That's the title of the book. In Search of a Living River. அது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி எழுதுனாங்க. அவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில். இட்ஸ் பப்ளிஷ் பை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ப்ரெஸ். இட்ஸ் வெரி குட் புக். அவ்வளோ ஒரு நல்ல புக்கு. அதில் வந்து இன்ஃபர்மேஷன் அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிவரே இது வரைக்கும் இல்லை. எல்லாமே பழுதடைந்து மோசமான நிலைமையில் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் ஹைட்ரோஸ்பியர். நவ் வாட் ஆர் வி லூசிங்? வி ஆர் லூசிங் ரிவர்ஸ் டியூ டு ஓவர் யூஸ், பொல்யூஷன் லோட் அண்ட் என்க்ரோச்மெண்ட்ஸ். வி ஆர் பொல்யூட்டிங் அண்ட் என்க்ரோச்சிங் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், அதுவும் காலியாகிட்டுருக்கு. வி ஆர் லூசிங் வெட்லேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈரநிலங்கள்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஈரநிலங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அது என்ன சொல்கிறது, அந்த லைஃப் சிஸ்டம்ங்க. அது சாதாரணமாக சொல்ல முடியாது. இட்ஸ் அ லைஃப். சென்னை மாநகரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து கம்ப்ளீட்டாக வெட்லேண்ட், தெரியுமா? சென்னை வாஸ் கம்ப்ளீட்லி வெட்லேண்ட். இட் வாஸ் ஒன்ஸ் அ வெட்லேண்ட். ஸ்லோலி இட் பிகேம் லிவபிள் பிளேஸ். ஒரு பர்டிகுலர் இப்போ ஏரியா வந்து ஏரியா ஆஃப் லிவிங் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் தான் இருக்கும். இதெல்லாமே வெட்லேண்டாக தான் இருந்தது. அந்த குறிப்பிட்ட அதுதான் வந்து அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வந்து மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, ராயபுரம் சில பகுதிகள், அந்த மாதிரி சில பகுதிகளில் மட்டும்தான் வந்து ஒரு லிவிங் ஹேம்லெட்ஸாக இருந்தது. இதெல்லாம் வெட்லேண்டு தான். அதெல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். நமக்கு தெரிஞ்சு காணாமல் போன வெட்லேண்ட் 2. பள்ளிக்கரணை ஒரிஜினலாக எவ்வளோ இருந்தது? அது 3000 ஏக்கரா? எந்த உலகத்தில் இருக்கிறீங்க சார் நீங்கள்? ரொம்ப கம்மியாக சொன்னேன். 12500 ஏக்கர், 55 சதுர கிலோமீட்டர், 5500 ஹெக்டர். இன்றைக்கி இருக்கிறது 10% தான். 10% தான் இப்போ இருக்குது. 90% காலி பண்ணிட்டோம். நீங்கள் வந்து விஜயநகரத்தில் பஸ் ஏறினீங்கன்னா அடுத்த ஸ்டாப் எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜில் படிக்கும்பொழுது அடுத்த ஸ்டாப் பள்ளிக்கரணை ஆயில் மில்லு ஒன்று இருக்கும். அங்கே தான் போய் நிற்கும். அது ஃபுல்லாக 2 பக்கமும் தண்ணி, பேர்ட்ஸ்,
புல் அப்படி இருக்கும். அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சி. அப்போ எனக்கு வெட்லாண்டுன்னு என்னென்ன தெரியாது. என்ன எவ்வளோ கரையப்பா இவ்வளோ பெருசாக அது ஏரியா குளமா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருந்தது அது. அப்புறம் அந்த 76லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் ஆகிடுச்சு. அது அங்கே வராத ஐட்டமே இல்லை, எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதால் ஒரு ஏரி இருந்து அதுக்குள்ளே ரோடு போடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து நிறைய ரோடு மட்டுமெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடார், ஐடி காரிடார் எல்லாமே. இன்ஃபேக்ட் பீப்புள் சே இட் வாஸ் ஆல்மோஸ்ட் அப் டு மத்திய கைலாஷ் அண்ட் ஆன் தட் சைட் இட் வாஸ் அப் டு ராஜ்பவன் அண்ட் பியாண்ட். அங்கே குளோபல் ஹாஸ்பிட்டல், எங்கள் சத்யபாமா யூனிவர்சிட்டி. அந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்து பள்ளிக்கட்டின வெட்லேண்ட் வாஸ் மோர் தேன் தி சிட்டிஸ் லிமிட். சிட்டி ஏரியாவை விட அது அதிகமாக இருந்த ஒரு காலத்தில். அப்படி இருந்த நிலமை இன்றைக்கி ரொம்ப குறுகி போயிடுச்சு. சரி போட்டோமே என்ன நமக்கு வேண்டியது லேண்ட் தானுங்க. போன போது என்ன பெரிய தண்ணி நிக்காட்டு என்ன கடல் நீரை குடிநீர் ஆக்கிக்கலாம் நம்ம. டோன்ட் வரி அபவுட் இட். பட் அதோட எக்கோசிஸ்டம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி it is one of the most important carbon sinks and it helps climate regulation. Climate 55 சதுர கிலோமீட்டரில் தண்ணி இருந்து அந்த கடல் அந்த இருக்கிற அந்த தாவரங்கள், அந்த வெட்லேண்டுக்குன்னு சில தாவரங்கள் இருக்கும். அந்த தாவரங்கள் அதோடைய முக்கியமான வேலை என்னென்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு வாங்கிக்கோ, எவ்வளோ கார்பனாலும் எனக்கு வேணும், ப்ளீஸ் சப்ளை மீ கார்பன் எனக்கு ரொம்ப கார்பன் தேவை, கொடுங்க எல்லாத்தையும் உள் வாங்கிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் இட் ஹேஸ் டு ரியலி அண்டர்கோ தட் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் நமக்கு நிறைய ஆக்சிஜன் கொடுத்துருந்தது. இட் வாஸ் ஹெல்பிங் தி கிளைமேட் ரெகுலேஷன். அது காலி ஆகிடுச்சா? அதெல்லாம் போட்டோம். அப்புறம் இங்கே ஒரு 10,000 ஏக்கர் இருந்ததுங்க எண்ணூர் பக்கத்தில், தெரியுமா? பழவேற்காடுக்கும் எண்ணூருக்கு இடையில அந்த ஒரு 10,000 ஏக்கர், அது ஒரு எண்ணூர் வெட்லேண்ட். இட்ஸ் அ கோஸ்டல் பிளைன், அது ஃப்ளட் பிளைன். ஆரணியார் கொசஸ்லேயோட ஃப்ளட் பிளைன். இட் வாஸ் இது வெட்லேண்ட். அது அந்த இடத்துல இருந்த ஒரு ஏராளமான மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு காலி, சீகிராஸ் காலி, கடல் தாவரங்கள் காலி. It was also contributing in a very big measure to climate regulation and acted as a carbon sink. இன்றைக்கி என்ன இருக்காங்க, கார்பன் ப்ரொடக்ஷன் நடக்குது, ஆனால் கார்பன் சிங்க் இல்லை. எங்கேருந்து கார்பன் ப்ரொடக்ஷன் நடக்குது? ஆயில் ரிஃபைனரிஸ் அண்ட் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ். வெரி குட், யூ ஆர் வெரி ஹாப்பி, வெரி குட், எக்ஸலண்ட், வெரி பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன். எதுக்கு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன்? ஃபார் குளோபல் வார்மிங். இது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் நிறைய இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு இந்த ஏரியாவில் இருந்த மொத்தம் 3660 ஏரிகள் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிட்டோம். எங்கெல்லாம் தண்ணி நிற்குதோ அந்த தண்ணியில் எந்த தாவரங்கள் இருக்கோ அதெல்லாம் இருந்தால் அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம், தேவை. அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக இன்றைக்கி வி ஆர் ஹாப்பி அபவுட் அர்பன் க்ரோத், இண்டஸ்ட்ரியலைசேஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அண்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், வாட் ஐ கால் தி காம்படிட்டிவ் க்ரோத். எல்லாம் ரொம்ப ஜாலியாக இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். சரி இருங்க, எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி இருக்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க? அப்புறம் வெள்ளம் வரும்போது மட்டும் என்ன பண்ணுவோம் நம்ம? ஐயோ வெள்ளம் வந்துடுச்சு, இன்னும் எப்படி மழை பெய்யுது, திடீர்னு வெயில் இருந்தது, இப்போ எப்படி மழை பெய்யுது, அக்டோபரில் போயிட்டு இப்படி மழை பெய்யுமா? நான்சென்ஸ், வாட் இஸ் திஸ்? அக்டோபரில் என்ன குளிர்லப்பா, எப்படி இருக்கணும், இது என்ன இப்படி இருக்க, இருந்தாலும் 5 பேர் செத்து போகிறான், அது என்ன, வாட் இஸ் திஸ், வெட் பல்ப் டெம்பரேச்சருங்கிறாங்க. இதெல்லாமே என்ன நடக்கும்? இதை பற்றி அது வரும்போது மட்டும் அதை பேசுவோம், அது வந்துட்டு அதை பேசி முடிச்சுட்டு அப்புறம் மறந்துடுவோம். தென் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். லைஃப் கேனாட் கோ ஆன் லைக் திஸ். கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லியன் 50 மில்லியன் வைல்ட் லைஃப் இறந்தது மட்டும் இல்லாமல் நிறைய ஒட்டகங்கள் மீதி அதனால சுட்டு கொண்டுட்டாங்க. ஏன்னா அங்கே பயோமாஸ் இல்லை சாப்பிட்றதுக்கு. ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கிற பாப்புலேஷன் இருக்குல்ல, 25 to 45, அது ரொம்ப அதிகமாக இருக்காங்க இந்தியாவில். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்டு. அதுவும் கம்மியாகிட்டே இருக்குது. இப்போ அது வேறு விஷயம், ஏஜ் பாப்புலேஷன் அதிகமாகிட்டு இருக்கு. அந்த எந்த அளவுக்கு அந்த டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அதிகமாக இருக்கோ, எந்த அளவுக்கு பல்ஜிங் மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் இருக்கோ, அந்தளவுக்கு யூ கான்ட்ரிபியூட் டு கன்சூமரிசம். டு தட் எக்ஸ்டென்ட் யூ ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு யுவர் மார்க்கெட் க்ரோத், and to that extent you are generating waste.